நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க. நிறைய கோவிலை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான கோவில், நிறைய வியாதிகளை போக்கின்ற கோயிலெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பல்வலிக்கு கூட ஒரு கோவில் இருக்குங்க. பல்வலியை கூட தீர்த்து வைக்கின்ற கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னாக்க சரும வியாதிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்க புற்று மண்ணை பிரசாதமாக வழங்குறாங்க. அதை பார்த்தீங்கன்னாக்க நீரில் கரைத்து சாப்பிட்டாக்கள் சரும வியாதிகள் உடல் நோயெல்லாம் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் விஷப்பூச்சிகள், பல்லி, வயல்களில் பாம்பு தொல்லையெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் இந்த கோவிலில் வேண்டிக்கிட்டு நம்ம அந்த பூச்சிகளோட உருவங்கள், அதாவது பாம்பு தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா பாம்பு உருவத்தை வாங்கி உண்டியலில் காணிக்கையாக செலுத்தினாலும் அந்த தொல்லையிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமான வேண்டுதல்லாம் இருக்கிற இந்த கோவில் எங்கே இருக்குது, எந்த ஊர் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. வாங்க இந்த கோவிலை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வலி மற்றும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காட்டுறதுக்காக இன்னைக்கு ஒரு கோவில், அருள்மிகு சங்கர நாராயணர் திருக்கோவில். இது பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோவிலில் அமைஞ்சிருக்கு. மூலவரோட பேர் சங்கரலிங்கம், தாயார் கோமதி அம்மன். இந்த கோவில் காலையில் 5லேருந்து 12:30 மணி வரை, மாலை 4லேருந்து இரவு 9 மணி வரை நடை திறந்திருக்கும். இந்த கோவிலோட முகவரி அருள்மிகு சங்கரநாராயணர் திருக்கோவில், சங்கரன் கோவில், திருநெல்வேலி மாவட்டம். இதோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் மதுரையிலேருந்து போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 120-130 கிலோமீட்டரில் இந்த கோவிலை நம்ம அடையலாம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னாக்க பங்குனி விழா, ஆடி தபசு விழா ரொம்ப பிரசித்தி பெற்ற விழாவாக இங்கே கொண்டாடுறாங்க. கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா ஆடி தபசு பெரிய விழாவாக கொண்டாடுறாங்க. இது 12 நாட்கள் கொண்டாடப்படுற விழா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடி மாதத்தில் அன்னை பார்வதி ஒற்றை காலில் நின்று தவம் புரிஞ்சு சிவனை மீண்டும் அடைந்ததாக இந்த ஆடி தபசு விழா சிறப்பாக கொண்டாடுறதுக்கு காரணமாயிருக்கு. ஹரியும் ஹரனும் ஒன்று அப்படிங்கிறத வலியுறுத்த விதமாக இந்த ஸ்தலத்தில் எந்த குறைகளையும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வேண்டிக்கிட்டாலும் அது தவறாமல் நிறைவேறும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. பக்தர்கள் தங்களோட பிரார்த்தனை நிறைவேற இங்கு வேண்டிக்கிறாங்க. அம்பாளுக்கான இந்த பிரதான விழாவில் அம்பாள் மட்டுமே தேரில் எழுந்தருள்வாங்க. திருவிழாவோட கடைசி நாளில் அம்பிகை தபசு மண்டபம் சென்று கையில் பார்த்தீங்கன்னாக்க விபூதி பையுடன் ஒரு கால் ஊன்றி தவம் இருப்பத மாதிரி காட்சி கொடுப்பாங்க. மாலையில் சங்கரநாராயணர் இவருக்கு காட்சி தந்து அதன் பின்னரே பார்த்தீங்கன்னாக்க சங்கரலிங்க சுவாமி யானை வாகனத்தில் சென்று அம்பாளுடன் இணைந்து கோவிலுக்கு போவாராம். அந்த அளவு பார்த்தீங்கன்னா இந்த 12 நாட்களும் இங்கே பெரும் விழாவாக இங்கே கொண்டாடுறாங்க. இடத்துல நிறைய சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் இருக்குது. மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னாக்க சிவனும் பெருமாளும் ஒன்றாக காட்சி கொடுக்குறாங்க. மார்ச் செப்டம்பர் மாதத்தில் 21ஆம் தேதியிலிருந்து 3 நாட்கள் பார்த்தீங்கன்னாக்க மூலவர் சங்கரலிங்கம் மீது சூரிய ஒளி விழுதாங்க. சங்கர நாராயணர் எப்போதுமே அலங்காரத்துடன் தான் காட்சி தராரு. இவருக்கு அபிஷேகமே கிடையாது. இவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னாக்க சன்னதியில் ஸ்படிக லிங்கம் இருக்குது. அதை சந்திர மௌலீஸ்வர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அந்த லிங்கத்துக்கே நிறைய அபிஷேகங்கள் பண்ணுறாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு ஒரு சிறப்பு வழிபாடும் பண்ணுறாங்க. பொதுவாக சிவாலயங்களில் ஐப்பசி மாதம் வர பௌர்ணமி அன்னைக்கு லிங்கத்திற்கு அன்னாபிஷேகம் பண்ணுறது வழக்கம் இல்லையா? ஆனால் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக
சித்திரை மாதமும் ஐப்பசி மாத பிறப்பு அன்னைக்கே வந்து அன்னாபிஷேகம் வந்து பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் வந்து சொல்கிறாங்க. முதல்ல புதிய வருடம் துவங்குற அன்னைக்கு உணவு பஞ்சம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் சித்திரை மாதத்தில் பண்ணுறாங்க. ஐப்பசி வந்து புண்ணிய கால துவக்கம் அப்படிங்கிறதுனால அந்த மாதத்தில் முதல் நாளில் வந்து அன்னாபிஷேகம் வந்து சுவாமிக்கு வந்து பண்ணுறாங்க. பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா நடப்பது மாதிரியே இங்கும் வந்து கொண்டாடுறாங்க. இதற்காக கோவிலோட வடக்கு பிரகாரத்தில் சொர்க்கவாசலும் வந்து அமைச்சிருக்காங்க. கோவிலில் புற்று மண்ணை வந்து பிரசாதமாக்க கொடுக்குறாங்க. இந்த புற்று மண்ணை தண்ணீரில் கரைச்சி குடித்தோம் அப்படின்னா தீராத வியாதி தீரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்க சிவன் சன்னதி பிரகாரத்தில் வன்மிகநாதர் சன்னதி அப்படின்னு ஒன்று வந்து அமைச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா புற்று வடிவில் சிவன் வந்து சுயரூபத்துடன் வந்து காட்சி அளிக்கிறாரு. தலைக்கு மேலே குடைப்பிடித்தபடி இருக்கின்ற நாகத்தோட மீது இவர் வந்து அமர்ந்திருப்பது அபூர்வ அமைப்பாக வந்து இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. புற்றுக்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்க இருப்பவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு இந்த பெயர் வந்து உண்டாச்சு. நாகதோஷம் உள்ளவங்க புற்று மீது மஞ்சள் தூவி வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாக்க நாகதோஷம் போயிடும் அப்படின்னு அந்த தோஷ பரிகாரத்துக்காக வந்து பார்த்திங்கனாக்க இங்கே வந்து புற்று மேலே மஞ்சள் தூவி வேண்டிக்கிட்டாக்க அந்த பரிகாரம் நடக்கும், நாகதோஷம் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த சந்நிதி எதிரில் வந்து பார்த்திங்கனாக்க பஞ்சநாக சிலைகளும் வந்து இருக்குது. பக்தர்கள் இந்த சிலைக்கு வந்து பாலாபிஷேகம் செய்கிறாங்க. இது மாதிரி பல்வலி தீர்றதுக்கும் வழிபாடு வந்து இந்த ஸ்தலத்தில் இருக்குது. சிவன் சன்னதிக்கு பின்புறத்தில் லிங்கோத்பவர் வந்து சன்னதியும் வந்து இருக்குது. சில தலங்களில் தான் திருமால் வந்து காட்சி கொடுப்பார் இல்லையா, ஆனால் இங்கு வந்து பார்த்திங்கன்னா யோக நரசிம்மராக வந்து காட்சி கொடுக்குறாரு. புரட்டாசி சனிக்கிழமையில் இவருக்கு விசேஷ பூஜை வந்து பண்ணுறாங்க. பல்வலி உள்ளவங்க இவருக்கு அபிஷேகம் செஞ்சு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாக்க பல்வலி சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கோவிலில் சர்ப்ப விநாயகர் கையில் நாகத்துடன் காட்சி தரது இன்னும் ஒரு சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்கு. ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இவருக்கு ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் பால் அபிஷேகம் செஞ்சு பால் பாயசம் படைச்சு வேண்டிக்கிறாங்க. குழந்தைகள் விஷப்பூச்சிகளால் பாதிக்கப்படாமல் இருக்கணும், பூச்சி தொல்லை வந்து வீட்டில் அதிகமாக இருக்குது, வயலில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இவருக்கு அருகம்புல் மாலை வந்து அணிவிச்சும் வந்து வேண்டிக்கிறாங்க. கோமதி அம்மனை பற்றி சொல்லணுங்க. அம்பிகை வந்து பார்த்திங்கனாக்கா இங்கு தவம் புரிய வந்தபோது தேவலோக மாதர்கள் அன்னைக்கு உதவ பசுக்கள் வடிவில் அவளிடம் வந்து வந்தாங்களாம். எனவே இவளுக்கு ஆவுடையாம்பிகை அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. திங்கக்கிழமையில் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மலர் பாவாடை அணிவிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமையில் தங்க பாவாடை அணிவிச்சு அலங்காரம் வந்து பண்ணுறாங்க. இங்கு வந்து அம்பாள் சன்னதி முன் மண்டபத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது. மனநோய் உள்ளவங்க, மனக்குழப்பம் இருக்கிறவங்க இங்கே வந்து அமர்ந்தாக்க நோய் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குது. இன்னும் ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் இது என்னன்னாக்க பாம்புகள் வழிபட்ட கோயில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே வந்து புற்று இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புற்று மண்ணை தான் இந்த கோவிலில் பிரதானமான பிரசாதமாக வழங்குறாங்க. உடலில் தீராத நோய், சரும நோய் இருக்கிறவங்க இந்த மண்ணை நீரில் கரைச்சி சாப்பிட்டாக்க வியாதிகள் அத்தனையும் குணமாகும் அப்படின்னு வந்து நம்பப்படுது. அதே மாதிரி வீட்டுகளில் விஷப்பூச்சிகள், குழந்தைங்களை வந்து விஷப்பூச்சிகள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கும் பள்ளி வயல்களில் பாம்பு தொல்லை இருந்தது அப்படின்னா மூலவர்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்தந்த பூச்சிகளோட உருவங்களை வாங்கி உண்டியலில் வந்து காணிக்கையாக வந்து பக்தர்கள் வந்து செலுத்துகிறாங்க. நிறைய அதிசயமான விஷயங்கள்லாம் இந்த கோவிலில் இருக்குது. பல்வலியை குணமாக்கிறதுக்கு, விஷப்பூச்சிகள்கிட்டேருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, மனநோய் மனக்குழப்பம் உள்ளவங்க இந்த அம்மனை வழிபட்டால் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகு கேது தோஷம் உள்ளவங்க கூட இங்கே வந்து வழிபட்டால் நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க. இது மாதிரி அத்தனை குறைகளையும் தீர்க்கக்கூடிய இந்த கோவிலுக்கு நிச்சயமாக போயிட்டு உங்கள் மனக்குறையை போய் இறைவன் பாதத்தில் வந்து சமர்ப்பிச்சுட்டு வாங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். வேற ஒரு அருமையான கோவில் பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.